வணக்கம் திரு சாமிநாராஜன், உங்களுடைய பார்வை பட்ஜெட்டை பத்தி. வணக்கம் சார். வணக்கங்க. நீங்க இந்த பட்ஜெட்டை பத்தி எப்படி இருக்கு அப்படின்னு, ஏன்னா விவசாயிகள் தான் பிரைம் ஃபோக்கஸ் அப்படின்னு அவங்க சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. நீங்க இந்த உங்களுடைய பார்வை இந்த பட்ஜெட்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் பெரிய ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட் தான். ஏன்னா அவங்க ஒரு சிலது இது கிசான் கிரெடிட் கார்டுல 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இந்த மாதிரி சிலது அறிவிப்புகள் இருக்க ஒழிஞ்சு அடிப்படையில இன்னைக்கு விவசாய நெருக்கடி என்பது விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு விலை இல்லைங்கிறது தான். எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் சம்பந்தமா இதுல எந்த அறிவிப்பும் இல்லை. அதற்கு மாறாக பருத்தி உற்பத்தியை நாங்க அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றோங்கிறாங்க. எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் அதுக்கான விலை கட்டுப்படியான விலை இல்லைன்னா விவசாயம் தொடர்ந்து நீடிக்க முடியாது. அதுதான் அந்த கிரைசிஸ் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பிஜேபி ஆட்சி காலத்துல கூட இந்த 10 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 1,40,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க. அதற்கெல்லாம் தீர்வுனா இந்த எம்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் C2+50 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட 50% உயர்த்தி விலையா கொடுக்கறது தான் அதுக்கு தீர்வா அமைய முடியும். அது எம்எஸ் சாமிநாதன் பரிந்துரையை நீங்க அமல்படுத்தணும். எம்எஸ் சாமிநாதன் பரிந்துரை உதாரணத்துக்கு நெல்லுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது குவிண்டாலுக்கு 2,300 ரூபா. C2+50 படி கொடுத்தோம்னா 3,012 ரூபா பர் குவிண்டாலுக்கு தரணும். அப்ப ஒரு விவசாயிக்கு 712 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு இழக்கிறோம். இது மாதிரி எல்லாமே சோயாபீன்ஸ்ல இருந்து சோளத்துல இருந்து எல்லா விளைபொருளுக்கும் இந்த C2+50 படி இவங்க 2014 அசூரன்ஸ் கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு கொடுப்போம்னு. ஆனா 10 ஆண்டுகள் நிறைவு பண்ணதுக்கு பிறகும் இல்ல. இப்ப டெல்லிய விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அவங்க ஏத்துக்கொண்ட அடிப்படையில் எம்எஸ்பி தரல. இது பெரிய ஏமாற்றம். விலை கட்டுப்படியான விலை கொடுத்தாலே வேற பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு இது தேவையில்லை. ஆனா அதை பத்தி எந்த அறிவிப்புள்ள ஒண்ணு. ரெண்டாவது இந்த கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விவசாய பாதிப்புகள், அது சம்பந்தமாக இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை. அது விவசாயிகள் எதிர்கொள்றதுக்கு நவீன டெக்னாலஜி, அதற்கான ஒரு நிதி ஒதுக்கி அதை செய்வதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை. அடுத்து பாசன கட்டமைப்புகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாசன கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு, உதாரணத்துக்கு இந்தியா பூரா பாசன வசதி பெற்ற நிலங்களே பாத்தீங்கன்னா 36% இருந்து 40% தான் இருக்கும். மீதி 60% நிலங்களுக்கு, விளை நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடையாது. ஒண்ணு மழையை நம்பி இயற்கையை நம்பி இருக்கக்கூடியதுதான் இருக்குது ஆரோல் இந்தியா சர்வேல பார்த்தோம்னா. அப்ப இது பாசன கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு, இருக்கிற பாசன கட்டமைப்புகளை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகளோ, புதிய நதிகள் இணைப்போ அல்லது புதிய பாசன முறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு எதுவுமே இல்லாத பட்ஜெட்டா இருக்கு. ஒரு வேளாண்மை துறையை வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு, இன்னைக்கு தேக்கணில இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய நெருக்கடிகளை போக்குவதற்கான எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லாம தான் அந்த பட்ஜெட் இருக்கு. விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டா தான் இந்த பட்ஜெட் என்பது இருக்கு. சரி, இப்போ இந்த வேளாண் உற்பத்தி அதிகரிக்கிற மாநில அரசு கூட ஒரு புதிய கூட்டணி வச்சுக்கணும். அதே போல கிரெடிட் அட்டைக்கான வருமானம், அந்த வரி, அந்த விலக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது அதிகரிக்கப்பட்ட கார்டு கொடுக்கப்படுறது, அதே போல உர தொழிற்சாலை அமைக்கப்படுறது, இதெல்லாம் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கலையா? அதே போல விவசாயிகள் தான் ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடியதாக இருக்கு. அவர்களுக்கான பல்வேறு விதங்களும் இருக்கக்கூடிய நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கக்கூடிய வகையில் இந்த அறிவிப்புகள் வரும் அப்படின்னு புது ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மாநில அரசாங்கங்களோடு இணைந்து நாங்க புதிய திட்டங்கள் சொல்றாங்க. அது எந்த மாதிரி திட்டங்கிறது இன்னும் தெரியல, அறிவிப்பு தான் இருக்குது. நீங்க ஹரியானாவில் ஒரே ஒரு யூரியா உர உற்பத்தி தொழிற்சாலை தான் துவங்குறாங்க. ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய டிஏபி, அதே மாதிரி பாக்டம்பாஸ், இந்த மாதிரி உரங்கள் இன்னைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் பண்றாங்க. 2014 நான் 50 கிலோ கொண்ட ஒரு டிஏபி 460 ரூபா வித்துது. இன்னைக்கு ஏறக்குறைய 2,000 ரூபா வரைக்கும் விக்குது. 10 ஆண்டுகள்ல இவ்வளவு உயர்ந்திருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு, உரத்துக்கான மானியங்களை அதிகரிக்கிறதுக்கு அது மாதிரி அறிவிப்புகள் இல்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு தொழிற்சாலை, உர தொழிற்சாலை ஹரியானால துவங்கப்படும் அறிவிக்கிறாங்க. யூரியா அது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற உரம், விலை நிர்ணயம் பொறுத்த. அதனாலதான் 45 கிலோ 300 ரூபா ரேட்ல வித்துக்கிட்டு இருக்கு. மற்ற உரங்கள் பூரா இவங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அது ஒண்ணு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புது ரகங்களை கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாதிரி பேடிலையா அல்லது காட்டன்லையா, அது மாதிரி சுகர் கேன்ல, இந்த மாதிரி எந்த மாதிரி அறிவிப்பு இல்ல. அது மாதிரி இல்லாம இருக்கு. இல்ல, பருத்தி விதைகள் சாமிநாராஜன் சார், பருத்தி விதைகளை அதிகரிக்கிறதுக்கு திட்டம் இருக்கு. அது மூலியமாக என்னன்னா உள்நாட்டிலே தேவையான தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் படணும். அதே போல கடன் உத்தரவாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த
விவசாயத்திற்கான அறிவிப்புகளை வந்து முழுவதுமாக புறந்தள்ளிட முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல வந்து ஒட்டுமை இல்ல ஒண்ணுமே இல்ல இல்ல? இல்ல இந்த மாநில அரசாங்கங்களோடு இணைந்து புதிய வேளாண் திட்டங்களை கொண்டு வர்றோங்கிறது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. அது அறிவிப்பு கரெக்ட். அதே மாதிரி கிசான் கார்டுல வந்து 3 லட்சத்துல இருந்து 5 லட்சமா உயர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கம்பேர் பண்ணும்போது அந்த எண்ணிக்கை என்பது குறைவா இருந்தாலும் ஆனா உயர்த்துறாங்க, அது பரவாயில்ல. ஒரே ஒரு உர தொழிற்சாலைங்கிறது அது கரெக்ட், யூரியா உற்பத்திக்கான உர தொழிற்சாலை பண்றது. ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க காட்டன்ல பருத்திக்கான புதிய இலக்கு வச்சிருக்காங்க, உள்நாட்டிலே தேவைய. ஆனா அது உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிக்கு விலை கிடைக்கணும்ல. பிரச்சனையே அதானே, விலை இல்லைங்கிறதுனாலதானே இந்த இது இருக்கு, கட்டுப்படியான விலை இல்ல, குறைந்தபட்ச ஆதார விலை வந்து எதுக்கு இல்லாம இருக்கு அப்படிங்கிறது. ஆனா நீண்ட காலமா அந்த எஸ்கேஎம், சம்யுக்த கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட அமைப்புகள் போராடிட்டு இருக்குதுன்னா ஒரு தடவை வேளாண் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்கிறோம். இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கடனை தள்ளுபடி, அது சமமா எந்த அறிவிப்பும் இல்லை. ஏன்னா இந்த காலத்துலதான் கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாயே வந்து பராக்கடனாக பெரும் முதலாளிகளுக்கு தள்ளி போட்டு பண்ற அரசாங்கம் இது. ஆனா இந்த விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை ஒன் டைம் தள்ளுபடி பண்ணீங்கன்னா தற்கொலை விளிம்புல இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கலாம்னு சொல்றோம். அது சம்பந்தமா இந்த பட்ஜெட்ல எந்த விதமான அறிவிப்பு இல்லை. இதுதான் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கிட்டு இருக்குது. ஒண்ணு, விளைவிக்க பொருளுக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது. அரசு கொள்முதல் இல்ல. இப்ப தேசிய வேளாண்மை புது சந்தைப்படுத்தல் கொண்டு வர்றாங்க, முழுக்க முழுக்க பிரைவேடைசேஷன் ஆக்குறாங்க. இப்ப காப்பீட்டுத்துறையில 74% இருந்தது 100% உயர்த்திட்டாங்க. இது வந்து பொதுவான காப்பீட்டுத்துறை மட்டும் இல்ல, பயிர் காப்பீட்டுக்கும் இது பொருந்தும். அப்ப பயிர் காப்பீட்டுல வந்து 100% அந்நிய கம்பெனிகள்னா அவங்க வந்து விவசாயிகளுக்கு அந்த முழு இழப்பீட தரவே மாட்டாங்க. அரசு துறையில இருக்கும் போதே பெரிய அளவுக்கு வர மாட்டேங்குது. காப்பீட்டுத்துறையில வரக்கூடிய தனியார் நிறுவனங்கள் வந்து விவசாயிகளுக்கு சேவை செய்யறதுக்கு வர்றது இல்லையா, அவங்க லாபம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கு என்ன லாபம்னு தானே வருவாங்க. அது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் தொடர்ந்து வேளாண்மை துறையில அரசாங்கத்துடைய கொள்கையினால வருதுங்கிறது தான். நன்றி திரு சாமி நடராஜன். உங்களுடைய விவரங்களுக்கு, உங்களுடைய பார்வைக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.